அப்பா போன் அடிச்சு அட்டன் பண்ணி சித்ரா கூப்பிட போட்டுருக்கீங்களா? ஊரக வாடா தம்பி, சீக்கிரம் உட்காந்து மறியல். மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாரை கண்டிக்கின்றோம், ஆணையாரை கண்டிக்கின்றோம், ஆணையாரை கண்டிக்கின்றதற்கு பள்ளி வளாகத்திற்கு, பள்ளி வளாகத்திற்கு, பள்ளி வளாகத்திற்கு முன்பாக 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 கழிவுகளை கொட்டுகின்ற, கழிவுகளை கொட்டுகின்ற, கழிவுகளை கொட்டுகின்ற, கழிவுகளை கொட்டுகின்ற தூத்துக்குடி மாநகராட்சி, தூத்துக்குடி மாவட்ட, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமே 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 பள்ளிக்கூட வளாகம் முன்பு, பள்ளிக்கூட வளாகம் உண்டு, பள்ளிக்கூட வளாகம் முன்பு, பள்ளிக்கூட வளாகம் உண்டு கொட்டி கிடக்கும், 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 கொட்டி கிடக்கும் கழிவுகளை அப்புறப்படுத்து, கழிவுகளை அப்புறப்படுத்து, கழிவுகளை அப்புறப்படுத்து, கழிவுகளை அப்புறப்படுத்து நடவடிக்கை ஏடு, 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 நடவடிக்கை ஏடு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே, தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே, தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே, பள்ளிக்கூட வளாகம் முன்பு, பள்ளிக்கூட வளாகம் முன்பு, பள்ளிக்கூட வளாகம் முன்பு, பள்ளிக்கூட வளாகம் முன்பு கழிவுகளை கொட்டிய, கழிவுகளை கொட்டிய, கழிவுகளை கொட்டிய, கழிவுகளை எடுக்கும் வரையில், எடுக்கும் வரையில் விடுதலை சிறுத்தைகள் ஓய மாட்டோம், விடுதலை சிறுத்தைகள் ஓய மாட்டோம், விடுதலை சிறுத்தைகள் ஓய மாட்டோம், விடுதலை சிறுத்தைகள் ஓய மாட்டோம் கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம் தூத்துக்குடி மாநகர அனைவரையும், அதிகாரிகள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம், விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் குழந்தைகளின் உயிர் என்ன, குழந்தைகளின் உயிர் என்ன, குழந்தைகளின் உயிர் என்ன, குழந்தைகளின் உயிர் என்ன துச்சமா, 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 துச்சமா ஏழை குழந்தை கொட்டலாமா, கொட்டலாமா மாணவர்கள் படிக்கின்ற, மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடம் முன்பு, பள்ளிக்கூடம் முன்பு கழிவுகளை கொட்டலாமா, கழிவுகளை கொட்டலாமா, சாக்கடையை கொட்டலாமா, மாணவர்களுக்கு நோய் வராதா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன பண்ணீங்க? ஏன் மாநகராட்சி ஆணையர் தெரியாதா இது ஸ்கூல் இருக்குன்ட்டு? இல்லை அதிகாரிகள் தெரியாதா? எந்திக்க மாட்டோம் சார். ஸ்கூல் பிள்ளையோட எதிர்காலம் சார், ஸ்கூல் பிள்ளையோட எதிர்காலம் எந்திக்கவே மாட்டோம் நாங்கள். அல்ல ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை மினிஸ்ட்ரி வாசல்ல இல்லை மாநகராட்சி ஆணையர் வாசலை கொண்டு தட்டுங்க நீங்கள் நாங்கள் எடுக்கிறோம். இல்லை மாநகராட்சி ஆணையர் வீட்டு வாசலை தட்டுங்க நீங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே பிரைவேட் ஸ்கூல் வாசல் தட்டுங்க நீங்கள். இதை கேட்க வேண்டாமா சொல்லுங்க? கேட்க ஆளுமே நாங்கள் தட்டுறோம் சார். நீங்கள் கேட்க மாட்டேங்க சார், நான் எந்திக்க மாட்டேன் சார், எந்திக்க மாட்டேன், எந்திக்க மாட்டேன் சார். அண்ணன் சொல்லுங்க சார், அதிகாரம் வர சொல்லுங்க, அலுவலகத்துக்கு வண்டி வர சொல்லுங்க, அலுவலகத்துக்கு வண்டி வர சொல்லுங்க. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இல்லை அப்படி சார், ஸ்கூல் மூணு நாள் வண்டி இருக்காங்க. ஐயா உயிர் பேர் அவங்களுக்கு அவங்களுக்கு ஜேசிபி வந்துச்சு உடனே போறாங்க, அல்றதுக்கு வண்டி வர சொல்லுங்க. ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் வாசல தட்டுறீங்க நீங்க, பொதுமக்கள் இது கிடையாதா? எல்லா அதிகாரி போறீங்க வாரீங்க, மாநகராட்சி அதிகாரி போறாங்க வராங்க, காவல்துறை அதிகாரி போறாங்க வராங்க, யாருக்கும் பொறுப்புணர்வு இல்லை. இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு பொறுப்பு இருக்கு, நாங்கள் உட்கார்றவங்க தான். எங்களுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இருக்குது, மாணவர்களுடைய உயிர் மீது அக்கறை இருக்குது, உட்கார்றவங்க தான் சார். அல்ல சொல்லுங்க, வண்டி வர சொல்லுங்க, வண்டி சார். இது கமிஷன் சார்பு எங்களுக்கு பக்கத்துக்குள்ள பிரச்சனை சார். கமிஷன் அப்படி சார் அரசு பண்ண போறீங்க, அப்படி ஸ்கூல் முடிஞ்சு 6 ஆயிடுச்சு. நடவடிக்கை எடுக்கல. என்ன சொன்னாங்க?
எடுக்கிறாங்க, கமிஷனர் எடுக்கிறாங்க. இல்லை கமிஷனருக்கு வந்துக்கிட்டு இதில் வந்து பொறுப்பு இல்லையா? ஆனால் எடுக்கல. இப்போ வந்து சொல்கிறாங்க, நான் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் போயிட்டான். திருச்செந்தூர் செல்லும் வழியில் சிவந்தாகுளம் சாலையில் தூத்துக்குடி மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படித்து வருகின்றார்கள். மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி வளாகத்திற்கு எதிராக இப்படி மாநகராட்சி நிர்வாகம் சாக்கடையை சுத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் சாக்கடையில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் எடுத்துக்கொண்டு பள்ளி வளாகத்தில் கொட்டியுள்ளார்கள். 2 நாட்களாக ஏற்கனவே அவர்கள் கொட்டி வருகிறார்கள். இது தொடர்பாக தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் இன்று கூடுதலாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் டிராக்டர் மூலியமாக இந்த கழிவுகளை சாக்கடை கழிவுகளை இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் இந்த நடு சாலையில் கொட்டி உள்ளது. இது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மதியம் முழுவதும் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை. சாப்பிடும் பொழுது இப்படி ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. எங்களுக்கு உணவு நல்லபடியாக செல்ல முடக்குது. இப்படியெல்லாம் குறை சொல்கிறார்கள். மேலும் கல்விக்கூடத்தில் வகுப்பறையில் அமர்ந்து நிம்மதியாக படிக்க முடியவில்லை. சுத்தமான காற்று இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சாக்கடையை மாநகராட்சி நிர்வாகம் கொட்டியதால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் எங்களால் நல்ல சுவாசிக்க முடியவில்லை என்று மாணவ செல்வங்களும் குற்றச்சாட்டை சுமத்தி வருகிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகமோ அல்லது அவர்கள் மீது புகார் அளித்த காவல்துறையினரோ தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த தகவலை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் முன்னாள் மாவட்ட செயலர் அண்ணன் ஆட்டோ கணேசன் தலைமையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளோம். இங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்தல் என்று சொன்னால் இந்த இடத்தில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் தற்போது திரவலும் என்று இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பேர்னா? அர்ஜுன், வழக்கறிஞர், மண்டல துணைச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி.